ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதம் முடிந்து இப்போ 6வது மாதமான புரட்டாசி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் புரட்டாசி 1 ஆனது பிறந்தது. புரட்டாசி 1 பிறந்த அன்னைக்கு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசியில் பயணத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த புரட்டாசி மாதம் கன்னி மாதம் என்று சொல்லலாம். ஆக்சுவலி மற்ற தமிழ் மாதங்களை காட்டிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படாது. அது மட்டும் இல்லாமல் புதுமனை புகுவிழா இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யப்படாது. காரணம் என்னென்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதங்கிறதுனால தான். சிறப்பான மாதங்கிற அப்புறம் ஏன் இதெல்லாம் செய்யப்படாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த மாதம் தெய்வீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வரும். அதனால் இந்த மாதம் இதுக்கே அர்ப்பணிக்கப்படுது. இந்த மாதம் முதல் 15 நாட்கள் மகாலயபட்சமாகவும் அடுத்த 15 நாட்கள் நவராத்திரியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதம் முழுக்க முழுக்க தெய்வீக விஷயங்களில் மட்டும் நாம் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதத்தில் திருமணம் போன்ற விஷயங்கள் செய்யப்படாது. அப்புறம் புதுமனை புகுவிழா போன்ற விஷயங்களும் செய்யப்படாது. அதனால் இது கெட்ட மாதங்கிறது கிடையாது, தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் ரொம்ப வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உட்காந்துருக்கிறாரு. இவருடைய இந்த மாற்றம் நிகழ்ந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். அசிரியடி வாக்கு மூலம் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அந்த முக்கியமான மாற்றங்கள் பற்றி ஷேர் பண்ணிட்டு வரேன். அது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் பயனடையணுங்கிறதுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இந்த 10 நாட்களுக்கு கவனமாக இருங்க. சரி வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புரட்டாசியில் புரட்டி எடுக்கிற மாதிரி என்னென்ன கிரகங்கள்லாம் மாறுது சேர்றது அப்படிங்கிற தாள்களெல்லாம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகள் நடைபெறுகிறது. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. இதில் கவனமாக இருக்கணுங்கிறது எல்லா ராசினருக்குமே ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கின அன்னைக்கு கன்னி ராசியில் சூரியன் வந்திருக்கிறாரு. இந்த டைம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி ஏகாதேசி புதன்கிழமை அன்னைக்கு பிறந்தது. அதுவே ரொம்ப விசேஷம். சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்றாங்க. சுக்கிரனும் கேதும் பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய சிம்ம ராசியில் அமர்றாங்க. சனி வகரம் பெற்று சனி வகர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது. குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் அமர்றாங்க. அப்புறம் புதன்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள். ஸோ புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசி ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருப்பினும் அதில் வெற்றி கண்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் நன்மைகள் நடைபெறும். உங்கள் வேலை விறுவிறுவென நடந்தேறும். உடலில் இருந்த நோய் நொடிகள் விலகும். வம்பு வழக்கு சாதகமாகும். எதிரி உங்களிடம் பணிந்து செல்லக்கூடிய நிலை உண்டாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல நீடித்து வந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்கள் ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அதனால் பல மடங்கு லாபமும் அடைவீங்க. துணிச்சல் தைரியமாக செயல்பட வேண்டியது அவசியம். இறையருளும் குலதெய்வருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலும் நன்மை காண முடியும்.
தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தனக்காரகனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் லாபம் உண்டாகும். வரவுங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் நீங்கும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தொழில் முன்னேற்றமானது அடைவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலாளர்கள் நிலை முன்னேற்றம் அடையோ. வெளிநாட்டு முயற்சி வெற்றி அடையோ. விவசாயிகளுக்கு இந்த டைம் யோகமாக இருக்கோ. எதிர்பார்த்த வரவு இருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். பரிகாரமாக விநாயகரை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பலன்களை சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு மேசராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தைரியமாக வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமாக இருக்கு. சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகள் முடித்து வைப்பார். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கோ. தொழிலில் இருந்த போட்டி நீங்கோ. எதிரிகள் விலகக்கூடிய அளவு உங்களுடைய செல்வாக்கு உயரோ. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரோ. நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ராயாதிபதியால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் குறைவிருக்காது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப பணம் பெருகோ. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையோ. அலுவலக பணியில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கோ. எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த டைம் வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானுடைய பார்வையால் பிரகாசம் அடைவீங்க. தொழிலில் முன்னேற்றத்தை அதிகரிக்கோ. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கோ. வரவு அதிகரிக்கும் என்ற நிலையில் செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தோ. உழைப்பாளர் விவசாயி கலைஞர்கள் நிலை முன்னேற்றம் அடையோ. பெண்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஸோ உங்களுக்கு பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மனை வழிபட்டிங்கன்னா நன்மை அதிகரிக்கும். நினைத்த வேலை நினைத்த வேகத்தில் நடக்கும். அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறரை வழிநடத்தக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு இனி இந்த புரட்டாசி செல்வாக்காக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் நட்சத்திரநாதன் 6ஆம் இடமான சஸ்துரஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆற்றல் இப்பொழுது தான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். மற்றவர்கள் உங்களை பெருமைப்பட பார்க்கின்ற நிலை உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இனி உங்களுக்கு இருக்கும். எந்த வேலையை எடுக்கின்றீங்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் காத்திருக்கு. தோல்வி எதிர்பார்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். பணியிட பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவாங்க. புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்லும். தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் நிலை இந்த டைம் யோகமாக இருக்குது. விருப்பம் நிறைவேறும். விவசாயிகளுடைய வாழ்க்கை வளமாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடு லாபத்தை உண்டாக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். இந்த டைம் அனைவருக்குமே யோகமாக அமையும். ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா சூரியனை வழிபாடு செய்யணும். அதை செய்திங்கன்னா வாழ்வில் வளங்கிறது கூடும். ஸோ சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால் மேசராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் பலனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு தாள்களை ஃபுல்லாக ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.